ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் சீக்கிய மதத்தை பற்றி பேசப் போகிறோம். 800 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய ஒரு மதம், ஆனால் இன்றும் புதியதாகவும் பொருத்தமாகவும் தோன்றுகிறது. கேள்வி இதுதான்: சீக்கிய மதத்தில் இன்று புதியது என்ன? இதை உலகில் ஏன் பரப்ப வேண்டும்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். சீக்கிய மதத்தை குரு நானக் அவர்கள் தோற்றுவித்தார். இது சமத்துவம், சேவை, உண்மை பற்றி பேசுகிறது. ஆனால் இன்று சீக்கிய மதம் பழைய விஷயங்களோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனிதநேயம், பெண்களின் உரிமைகள் போன்ற பிரச்சினைகளையும் இணைத்துள்ளது. உதாரணமாக, சீக்கிய சமூகம் லங்கர் நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இலவச உணவு கிடைக்கிறது. அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும். இப்படிப்பட்ட சேவை மாதிரி உலகில் வேறு எங்கும் குறைவாகவே காணப்படுகிறது. இப்போது கேள்வி: இதை உலகில் ஏன் பரப்ப வேண்டும்? ஏனென்றால் சீக்கிய மதத்தின் செய்தி இன்றைய பிரச்சினைகளுக்கு பதில் அளிக்கிறது. இது சொல்கிறது, எல்லா மனிதர்களும் சமம். பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும். இன்று உலகில் வெறுப்பும் பிரிவினையும் அதிகரித்து வரும்போது, சீக்கிய மதத்தின் அன்பு, அமைதி, ஒற்றுமை என்ற செய்தி எல்லோருக்கும் தேவை. சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் தாடி அவர்களின் அடையாளம் மட்டுமல்ல, தைரியத்தையும் மரியாதையையும் குறிக்கிறது. இது மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். ஆகவே நண்பர்களே, சீக்கிய மதத்தில் புதியது என்பது அதன் மாறிவரும் வடிவம். இது காலத்தோடு உலகின் தேவைகளுக்கு ஏற்ப மாறுகிறது. இதை பரப்புவது முக்கியம். ஏனெனில் நாம் ஒரு சிறந்த, ஒற்றுமையான உலகத்தை உருவாக்க முடியும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்டில் சீக்கிய மதம் பற்றி இன்னும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.